இங்கே தான் நிற்க போகிறோம். நாங்கள் போன பயணம் இருக்கல்லோ, வேன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இங்கே தான் இதை நிற்க போகிறோம். நாங்கள் திரும்ப போகிறோம்ன்றே தெரியாது. அவ வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நாங்கள் நினச்சோம் வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. ஆனால் நீங்கள் மகன் சொன்னீங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட தேவை ஏதோ அதை நான் உணர்ந்துருக்குதான். உள்ள படுத்துட்டா ஏன்னா அந்தளவு இதில் நாங்கள் இல்லை. நாங்களும் விலையல் பார்த்து 2-3 கடையில் விசாரித்து தான் வேண்டுற நிலைமையில் இருக்கிறோம். விசாரிச்சு நாங்கள் சரியோ அவங்கள்ட்ட விசாரிக்க அவள் சொன்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கான். இப்போ இல்லை அங்கே போயிட்டு தான் வந்து நாங்கள் அவள் இங்கே ஹாப்பி மவுண்டில் இருக்க மாட்டோம். தியேட்டர்லாம் தெரியாது. என்ன தலையில் ஒரு குட்டோண்டு விழுந்த மாதிரி கிடையாது பாரு. காகம் எதுவும் பேச்சிட்டா இதில் உனக்கேண்டா அந்த பிள்ளைய மாட்டி விடுற. வெரைட்டியாக இருக்கா? போய் பார்ப்போம்மா என்ன வெரைட்டின்னு. சரி வேறு எங்கே எடுக்கலாம்? இஞ்சால ஹாஸ்பிட்டல்லையா? நல்லா வெம்பல் அடிக்கிறீங்க. இப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. இப்போ வந்த உடனே என்ன பார்த்த உடனே அழுதுட்டான். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டு வந்துக்கிறான். என்னன்னு சொல்லுமா? 30 சொன்னவ 30 நாள் கடைசி விலைன்னு சொல்லி கொண்டு வந்தவ. ஆனால் ஆள் எழும்பேலையா டாய் நீங்கள் பாருங்க. இஞ்சால திருப்பி கேட்டான் இந்த வீட்டை ஒரு ஆள் ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் மடிக்கக்கூடிய மாதிரி. இந்த வண்டியில் என்ன இருக்கிறீங்க? வண்டியில் தேவையா உங்களுக்கு? வண்டியில் தானே இருக்கிறீங்க. அப்புறம் அண்ணகி அம்மாவுக்கு எங்களால் முடிந்த ஒரு சிறிய அன்பு பரிசு. என்ன அங்கே கை கும்பிட்ற அளவுக்கு இங்கே ஒருத்தரும் பெருசு இல்லை. கடவுளை தவிர வேறு ஒருத்தருக்கு கும்பிடக்கூடாது. சரியா? உங்களுக்கு எத்தனை வயசு, எங்களுக்கு எத்தனை வயசு, நாங்கள் யார்? இப்படி ஒவ்வொரு இடத்துல யாராவது வாழ்க்கையிலே அவரோட சந்திப்போம். நாங்கள் முதல் செய்த நன்மைகளுக்காக இருக்கலாம், இனி நடக்க போகிற நன்மைகளுக்காக இருக்கலாம். நாங்கள் சந்திக்கிறவராக நாங்கள் எங்களால் முடிஞ்ச செய்துட்டு போகிறோம். என்ன அவளை கடவுளுக்கு மட்டும் சொல்லுங்க. சரியா? வேற ஒருத்தருக்கு சரியா? எனக்கு எதுனாலும் அடிங்க. சரி உதவி செய்ய நெத்தின சொந்த நிற்குது வெளிநாட்டில் பாக்கட்டுக்கு சொல்கிறேன். இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அவைகளுக்கு அலாயங்கப்பா. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து வவுனியாவில் குளுமாட்டு சந்தி என்ற இடத்துல இருக்கிறோம். என்னத்துக்கு வந்து நாங்கள் என்ன நடந்தது என்றதை நீங்கள் பார்க்கணுமெண்டா வந்து இதுக்கு முதல் நடந்த காணொலியை பாருங்கள். இது ஒரு தொடர்ச்சியாக தான் பெறுது. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு அப்படியே வவுனியாவில் எங்களோட வீடியோஸ் பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபரால் மீட் பண்ண வந்து நாங்கள் அம்மான்னு சொல்லலாம். அவள் வந்து சொல்லியிருந்தவா என்னை பார்க்க அவருடைய மகன் மாதிரி இருக்கின்ற. அதோடு அந்த மகன் வந்து இப்போ இல்லை, இறந்துட்டார். அப்போ நான் அடிக்கடி எடுப்பா. அதோட அவாவுக்கு வந்து புற்றுநோய் இருக்குது. புற்றுநோய் இருந்தும் விழுந்து காலை இல்லாமல் மூச்சக்கரை இதில் வீல் சேர்லாம் வந்து இருக்கிறா. அப்போ எங்களோட வீடியோஸ் தான் அவாவுக்கு ஆறுதல்ண்டு அடிக்கடி எடுத்து கதைப்பா. கட்டாயம் நீங்கள் வவுனியா வரைக்கும் வாங்கன்னு சொன்னோம். அப்போ நான் முதலே சொல்லுங்கள், சமைச்சு தரணும், உங்களுக்கு சாப்பாடு தரணும்னா நான் இன்றைக்கு எதிர்ச்சியாக வழி கிடைக்க வவுனியா வந்துட்டு தான் நாளைக்கு அடிச்சேன்னா ஏன்னா வந்து அவையில் நாங்களும் கஷ்டப்படுத்த விரும்பல. அப்போ சந்திச்சுட்டு போகணும்னு வந்து நாங்கள் அப்போ சந்திக்க கணக்க விஷயங்கள் காய்ச்சவா என்ன காய்ச்சது என்ன நடந்ததுன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா முதல் வீடியோ பாருங்கள். பார்த்து அந்த தொடர்ச்சி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து விளங்கும். சரி, இன்றைக்கு அந்த கதை கேட்க ஒரு விஷயம்னு சொன்னவா வீல் சேர்லாம் இருக்கிறா. அந்த வீல் சேர்லாம் வந்து மருத்துவமனை எங்கே போகிறதுனாலும் வீல் சேர்லாம் போகணும். அப்போ அந்த வீல் சேர் கூட வந்து அவாண்ட இல்லை. அது அந்த இயலாமல் வந்த பிறகு வந்து இன்னும் ஒரு ஆக்கள் பாவிச்சது. ஒரு சின்ன பிள்ளை 12 வயசில் ஒரு ஆளுக்கு தேவைப்பட்ட ஒரு வீல் சேர் தான். அந்த வீல் சேரை வந்து வேலுக்காண்டி பாவிக்கிறக்காண்டி கொடுத்துருக்கிறோம். அவைகளுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி வச்சுக்கணும். அப்போ கதை கேட்க என்ன மகன் தான் சொன்னவன் என்னை கண்டோன்னை வந்து அழுதுட்டா. முதலாவதாக கண்டோன்னை வந்து அழுதுட்டா. அப்போ கதை கேட்க அந்த இடையில எனக்கு அந்த வீல் சேரை பற்றி சொல்லியே வந்து வாக்கு வீல் சேரை வந்து வேண்டி கொடுக்கணுமெண்டு யோசிச்சிட்டேன். பிறகு கடைசியில் சரி நம்ம போயிட்டு வாங்கிட்டு வளமையாகவே சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அவாவுக்கு நாங்கள் திரும்ப போகிறோமெண்டே தெரியாது. அவாவை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நாங்கள் போயிட்டோம்னு தான் நினச்சி கொண்டிருப்பா. இப்போ நாங்கள் வவுனியா டவுனுக்குள்ளே போய் இங்கே எங்கே வீல் சேர் வேணுமோ
உடனே வந்து வேண்டி அவட்ட கொடுத்துட்டு எங்களுடைய பயணத்தை வந்து தொடர போகிறோம். எங்கே போகிறோம், என்னெல்லாம் நடக்குது, எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறான்ற அப்படியோ தொடர்ந்து பாருங்கள். ஜெரினும் கூட தெரியுமா இது? ஜெரினுக்கு கூட தெரியாது. நானும் இப்போ வெளிக்கிட்டேக்குப்பா அவன் வீட்டை இருந்து இஞ்சால ஒழுங்காக முடிவுக்கு வந்துட்டேன். இனி வவுனியா டவுனுக்குள்ளே எங்கே வேணலாம்னு பார்த்துட்டு வேண்டி கொடுத்துட்டு போவோம். போகிற போக்கில் எங்களால் முடிஞ்சது, அதே மாதிரி நீங்களும் சந்திக்கிற நபர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்துட்டு போங்க. நாங்கள் இன்றைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு தெரியலை. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தட்ட மனதில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே வந்து போதும். அதான் எங்களுடைய பாலிசி. போவோம். என்ன சம்பவம்னா வந்து அடுத்ததாக எங்கே வீல் சேர் வேண்டுறன்னு தான் சம்பவம். எங்களோட நண்பர் ஜெஸி இருந்தாலும் ஒரு கோலண்டு கொடுத்துருந்தா. இந்தியாடா ஆள் இந்தியாவில் நிற்குது. அடுத்து வைஃபுண்ட பர்த்டேக்கு போயிருக்கிறார். அவர் சுற்றி பார்க்க போறேன்னா சொன்னவர் வீடியோ பார்க்க எங்களுக்கு தெரியும் தானே. இந்தியாவில் வைஃபுண்ட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண போய் நிற்கிறீங்க. என்ன நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க தெரிஞ்சுதான் நாங்கள் சொல்லிடுறோம். இருந்தாலும் அவருக்கு அடிச்சு இல்லை 2 பேரும் போயிருக்கிறோம். இப்போ ஒரு 3 நாள் தான் போய் எதுக்கும் ஆள்கிட்ட ஒரு எடுத்து கேட்டு பார்ப்போம். என்ன இல்லை ஆள் வரையில என்ன சும்மா இடம் தெரியும் தானே எங்கே வேண்டலாம் எது வேண்டலாம்ண்டு. இப்போ வாட்ஸ்அப் தான் வேலை செய்யும். புவனேசன் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஹையரோடு தெரியுற அவர் பிஸி, அவரை பிடிக்கல அது தெரியும் தானே. இப்போ ஜெஸ்ஸி ப்ரோவை அடித்து கேட்டு பார்ப்போம் பக்கத்தில் எங்கே வீல் சேர் எடுக்கலாம்ண்டு. ஆள் அங்கேயும் பைக் எடுத்து ட்ராவல் தான் தெரியுது. ஹனிமூன் இல்லடா அப்படி சொல்ல வைக்கலாம். அதனால அவருக்கு பம்பல் பிடிக்காது. ஹனிமூன் இல்லடா கல்யாணம் நடந்த எவ்வளோ நாள் ஆகுது ஹனிமூன்ன்றாரு. உனக்கும் கல்யாணம் தான், நீ இப்போ எத்தனை வருஷம் போனாலும் நாங்கள் இதை தான் சொல்லுவோம். அப்புறம் சரி ஆள் ஆன்சர் இல்லை. ஆள் எங்கேயோ பைக்கில் ஓடி வேலையா நிற்குதுன்னு நினைக்கணும். சரியா டவுனுக்கு போகிறோம், விசாரிக்கிறோம், வீல் சேர் வேண்டுறோம். நானும் எவ்வளோ வருவேன் நினைக்கிறேன். நானும் நினைக்கல கிட்டத்தட்ட ஒரு 15,000 எவ்வளோ வருவேன் நினைக்கிறேன் தெரியல. அப்படி நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி இருக்காது. நீங்கள் நினைக்கிற விலையெல்லாம் வந்து பொருளாதார கொரோனாவுக்கு முதல் சரியா. இது கொரோனாவுக்கு புற விலை போய் விசாரிச்சா தான் சரியா. நல்ல வடிவா மரக்கறியில் அடக்கி வச்சிக்கணும். இல்லை கட்டாயம். இப்படியோ வந்தவன்னா இந்த ஒழுங்கு இருக்குல்ல, இதுக்குள்ள ஜெஸி இந்த வீடு, இந்த பெட்ரோல் செட்டை தாண்டி இதில் திருப்பினா ஜெஸி அகல வீடு. ஆனா வவுனியாவும் குளிர் விடிய நுவரேலியாண்டாங்க. இங்க என்னடா மோசமா வெக்கையா இருக்கு. அது அதை விட வெக்கையா இருக்கு. சரி இப்போ விசாரிச்சு நாங்கள் சரியோ அவங்கள்ட்ட விசாரிக்க அவள் சொன்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கான். அண்ட் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கு தானே, ஹாஸ்பிட்டல் அடிக்கு தான் வந்துட்டோம். இதுக்கு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்குண்டாங்க. வவுனியா நகர் இதுக்காங்கால தான் மதவாச்சி. நாங்கள் இதால் தான் போகணும், மதவாச்சியால் தான் போகணும். இதுக்கு பக்கத்தில் மெயினான விஷயம் எங்களோட வாகனத்தை எங்கேயாவது நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு பார்க்கலாம் என்ன எந்த பக்கத்தாலடா. என்ன பேர் ஹாஸ்பிட்டலை சுற்றியே எக்கச்சக்க இதெல்லாம் கிடக்கண்டா. அப்படித்தான் நினைக்கிறேன். காணா இது ஒன் வேயா?
இதால் திரும்பிடலாம்டா. இதில் இங்கே பார்க்கணும். ஏண்டா இது ஒன்வேயாம், அதனால் மெப்பில் பார்த்து நாங்கள் மெப்பில் பார்க்க இந்தியாவில் தான் வந்து காட்டினது. இதுக்குள்ள தான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் நியூ லாக் இதில் பார்த்து நாங்கள் நியூ லங்கா மெடிக்கல் இங்கே இருக்கா? நியூ லங்கா மெடிக்கல் ஓகே. இதான் நாங்கள் வாகனம் விட்ட இடத்துலேருந்து 90 மீட்டரில் இருக்கேன் அங்கே போட்டிருக்கோம் ஹாஸ்பிட்டலில். 5500. அது இப்போ இதுதான் இந்த இடம் ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே இடம். வேறு இல்லையா மெடிக்கல் கேர்? சின்ன கடையா கிடக்கு? சின்ன கடையாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்து நாங்கள் இருக்கோண்டு. வீல் சேர் எடுக்கலாம். ரைட்டாக பார்க்க எடுங்க நாங்கள் செய்கிறது தான் இது. வீல் சேருக்கு இல்லை நாங்கள் கால் பண்ணினாங்க. இப்போ ஒரு ஆள் கால் பண்ண இல்லையா? இல்லை பார்க்கல இல்லை வேண்டா வந்து தனியாக போனோம். ஏன்னா அந்தளவு இதில் நாங்கள் இல்லை. நாங்களும் விலையல் பார்த்து 2-3 கடையில் விசாரித்து தான் வேண்ட நிலைமையில் இருக்கிறோம். அதனால் 2-3 கடையில் விசாரிக்கிறோம். ஆனால் நாங்கள் வரையக்கே ஒரு விலையை என்று சொன்னாங்கல்ல, அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருக்குது வீல் சேர் எல்லாமே வந்து. 2-3 கடையில் பாப்பமெண்டு போயிருக்கோம். தெரிஞ்சிருந்தா வந்து யாழ்ப்பாணத்துலேயே ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதில் வீல் சேர் இருக்கா? வீல் சேர் இது அந்த வீல் சேர் இது அந்த அம்முச்சின்ற பிரான்ச்சா அது? வயல் இங்கே அனுப்பிவிட்டா எங்கே எடுக்கலாம்? ஓ வீல் சேர் வயசான ஆக்களை வச்சு தள்ளிட்டு போகிறது இல்லை, அங்கே போயிட்டு தான் வந்து நாங்கள் அவையில் இங்கே ஹாப்பி மவுண்டில் இருக்க மாட்டோம். ப்ரைஸுகள் என்ன மாதிரி பார்ப்போம். உண்டு கண்ணு உண்டு கிடக்காகும் இருக்கு. இல்லை நாங்கள் இருத்தி வச்சு தள்ளுறோம். வேறு எங்கே எடுக்கலாம்? என்ன யாழ்ப்பாணத்தில் இந்த வவுனியாவில் எடுக்கலாம்னு வந்தால் இங்கே அது சரி. இங்கே வவுனியாவில் என்ன ஒரு இடத்துல எடுக்கலாம் கிடக்கு. சரி வேறு எங்கே எடுக்கலாம்? இஞ்சால ஹாஸ்பிட்டல்லையா? நல்லா வெம்பல் அடிக்கிறீங்க. சரி நன்றி தொங்கல்லையா? சரி ஓகே பார்க்க தேங்க்ஸ் சார். தங்கச்சி ஒரு ஜோக் கொண்டு அடிச்சா பாத்தியா? ஹாஸ்பிட்டலில் கேட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உருட்டி கொண்டு வர போடா. அந்த லாத்துக்கெல்லாம் விட மாட்டேன், வேண்டிட்டு தான் போடுறோம். என்ன சம்பவம்டா, நாங்கள் நினச்சோம் வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. ஆனால் அது ஃபார்மசி இல்லைடா, அது ஹாஸ்பிட்டல். அப்போ இந்தியாவில் விசாரித்த நாங்கள் 4-5 இதில் வச்சு விசாரித்த நாங்கள். அப்போ அதில் அதெல்லாம் எனக்கு நாங்கள் கேட்போம். ஒரே ஒரு கடையில் தான் வந்து இருக்கின்றோம். ஆனால் அதுவும் வந்து
கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி கிடக்கு. வேறு இப்போ பார்த்து நான்ஜன் வந்து கணக்கு இதுகள் பார்த்துக்கு இது வேண்டக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குமெண்டு இருந்திருக்கலாம். ஆனால் தெரியலை போல் ஹாஸ்பிட்டலில் சுற்றி இங்கால பார்த்து கொண்டு வரோம். பெருசாக எங்களோட கண்ணுக்கு வந்து ஆப்பிடையில். ஹலோ எடுத்துக்கிறார் ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டா வலைக்கும் சலாம். வவுனியாவில் நிற்கிறோம். ஒரு பொருள் ஒன்று வேண்ட வந்து நாங்கள் வீல் சேர் எங்கே எடுக்கலாம்? எங்க கிடக்கு? பஸ் ஸ்டாண்ட் முன்னுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் கணக்கா கிடக்குமாங்க? சரி ஓகேயா. சரி உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் நாங்கள் இஞ்சால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இஞ்சால பார்த்து நாங்கள் சரி வரையில. ஓகே ஓகே சரி நான் அதே கிட்ட போய் பார்க்குறேம்மா. பழைய பஸ் ஸ்டாண்டுன்ற அந்த இப்போ பஸ் அதுதானே இதில் இருக்குது கேஎஃப்சி பக்கத்தில். சரி ஓகே. தியேட்டர் இருக்குல்ல, தியேட்டர் இருக்குது. தியேட்டர்லாம் தெரியாது. என்ன தலையில் ஒரு குட்டோண்டு விழுந்த மாதிரி கிடையாது பாரு. காகம் எதுவும் பீச்சிட்டா இதில்? இல்லை இல்லை இல்லை. அண்ணச்சன் தலையில் வந்து காகம் பீச்சிட்டாக்க வேண்டி இல்லை மக்களே. மழை பெய்யுது மக்களே, மழை பெய்யுது. நல்லாக்கள் வந்து மழை பெய்யும்ட்டு சொல்லிவிடும். பத்தியா நாங்கள் வந்த நேரம் மழை பெய்யுது. வவுனியால் ஃபார்மசி இருக்கு, அதில் பொருள் இருக்கு ஒன்றுமே. சரி போய் கேட்போம் எல்லா இடத்துலையும் கேட்டுப்பார். கேட்குறாள் ஒன்றும் இல்லையே. மருந்தகம் மக்களே பார்த்தீங்களா, நாங்கள் அப்போது சொன்னாங்க ஒரே வெக்கையாக இருக்குது என்னடா செய்கிறேன்ட்டு. எங்கட யாருக்கு கேட்கலையோ மேலே இருக்கிறவனு கேட்டுட்டு மழை பொழியுது மக்களே, மழை பொழியுது. ஆனால் என்ன சம்பவம், மழை பெஞ்சாலும் எங்களுக்கு சிக்கன். அங்கால இருக்கிறவன் சீட்டில் லைட்டாக வந்து தண்ணி உள்ள வரும். ஆனால் இந்த வெக்கைக்கு கொஞ்சம் லைட்டாக நினைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. மழை பெய்ய தொடங்கிது. உனக்கேண்டா அந்த பிள்ளைய மாட்டி விடுற நேரையா? எதால? அதுதான் நாங்கள் போர் பண்ணிடுறோம். ஷூரா? அதான் இந்த ரோட்டில் நாங்கள் நேரம் போகிறோம். ஓகே நான் போங்க சாரி. கொஞ்சம் அடிவிட்டு தாங்க நான் அந்த கோடு போட்டிருக்கிறேன். நிப்பாட்டி பார்த்து வேங்கண்டு. மழையை பார்க்க இவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க. மழையில் நீ நனைகையில் ஏனடா ஜோடி அனுக்கிறாங்களா? அது போகிற உனக்கும் ஜோடி இருக்குதானடா. வவுனியாவின் மணிக்கூட்டு கோபுரம் எத்தனை மணி காட்டுது? 3:21. நேரம் பிள்ளையா காட்டாதுடா, சும்மா விளையாடி கொண்டிருக்க. நீ என்னடா இங்கே போகிறோன்னு முதலே சொல்லிட்டேன். இது என்ன பேர் சொன்னவங்க? சிவசக்தி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு பக்கத்துல ஏன்டா எங்கடா வேறுறது? சரி ஒரு இடத்துல பார்க்கிங் அடிப்போம். இந்த இடத்துல எங்கேயாவது பார்க்கிங் அடிச்சுட்டு நடந்து தெரியும். மழை தூதுன்னா நனைஞ்சு கொண்டு வாங்கடா. வெயிலண்டா வெயிலுறீங்க, மழையன்றீங்க. சிவசக்தி ரோடா ஐயா. சரி மலைக்குள்ள நனைஞ்சு ஒரு வவுனியா டவுனையும் வந்து சுற்றி பார்ப்போம். இதுலேருந்து வந்து யாழ்ப்பாணம் 144 கிலோமீட்டர், 145 கிலோமீட்டர் வந்துடும். இன்னும் இதே அளவு தூரம் திரும்ப போகணும். ஆனால் போயிடுவோம். போவாட்டி 7வது கட்டத்தில் ஒரு இடத்துல விட்டு நிப்பாட்டிட்டு படுப்போம். நான்ஜன் வந்து நல்ல பெரிய ஒரு ஃபார்மசியாக இருக்குமென்று பார்த்தேன். ஏன்னா இங்கே ஃபார்மசிகள் கூடுதலாக வந்து சின்ன ஃபார்மசியெல்லாம் கிடக்கு. உங்களுடைய ஜெசி ப்ரோவின் இதுக்காமைய இது நல்ல பெரிய ஃபார்மசியாக இருக்குது. சிவசக்தியில் பார்க்க சொன்னவன் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. வெரைட்டியாக இருக்கா? போய் பார்ப்போம்மா என்ன வெரைட்டின்னு. ரைட், நாங்கள் கடைசியில் டவுனுக்குள்ளே ஒரு இடத்துல வந்துட்டோம். பெரியப்பா ரைட், இப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன்.
இப்படி இப்படி பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. ஆனால் எங்களுக்கு கொமட்டோட வேண்டாம், ஒரு ஆள் ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் மடிக்கக்கூடிய மாதிரி. கொமட் இல்லாம ஓ இது ஒன்று இருக்குது, பிளாக் வீல் வேறு இது நார்மல் வீல். கொமட் இருக்காது, மடிக்கலாம். இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது சும்மா பிளாக் வீல் மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். வேறு சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, சேம் தான். இதுக்கு சேஞ்சஸ் இல்லை தான். ப்ரைஸஸ் என்ன மாதிரி? இது 30 வரும், ஆனால் இது 35 வரும். தனியாக கையாலையும் ஊற்றிட்டு அப்படி. இது கொமட்டோட இருக்குதா? இது கொமட்டோட நிறைய இது ஃபுல்லாக இது மடிக்கலாம். இல்லை அந்த அது வேணாம், அது வேணாம் உங்களுக்கு. சும்மா நோம்பலாக இருந்தால் சரி, அதை மடிக்கலாம். எல்லாம் மடிக்கலாம். நீங்கள் கொமட்டை எடுத்தீங்கன்னா நீங்கள் மடிக்கலாம். ரைட் அதை எடுத்து கையில் கொண்டு போகணும். என்ன எங்களுக்கு கொமட்டு இல்லாமையே பார்க்கணும். இதில் வந்து நாங்கள் இந்த வீல் சேர் வந்து இது சூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா அவங்க நார்மலாக காணும். மற்றது இது ஏனெண்டா வந்து இது அந்த நல்ல வீல் இது வந்து பெருசு. இப்போ ரோடெல்லாம் போய் அங்கே பிரியக்கூடிய மாதிரி இருக்காங்க, அது ஓகே. இது அம்மாவுக்கு வீட்டு இருக்கிறது தானே. இப்போ இந்த சேர் வந்து ஓகே. ஸோ இதைத்தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வரைக்கும் ஒரு விலையொன்று யோசிச்சு ஒன்று வந்து நாங்கள் அது கொரோனாவுக்கு முதல், இது கொரோனாவுக்கு பிறகு. இதுக்கு காற்று ஒன்று மடிக்கிறீங்களே? காற்று இல்லை, அது கொடுத்தாச்சு. 1 இடம் அது 42. எது நல்ல காற்று வந்து வெளியிடங்களுக்கு வந்துருக்கோம். ரோட்டில் அதில் எல்லாம் வந்து இது வெளியிடங்களுக்கு உருட்டு இல்லை, கொஞ்சம் லைட் கொடுக்கலாம். கொஞ்சம் ஈஸி தானே காற்று. டயர் மாடல் இல்லை என்ன உங்கள்கிட்ட? டயர் மாடல் இல்லை, அன்றைக்கு இருந்தது கொடுத்தேன். ஓகே. சரி மக்களே, கடைசியில் நாங்கள் இந்த சிவசக்தி என்ற கடையில் வந்து எடுத்து நாங்கள் அதோட அவையில் வந்து எங்களை அடையாளப்படுத்தினவன். நீங்கள் வீடியோ செய்கிறீங்களா, அதை யூடியூப் தான் எனக்கு கேட்டுட்டு டொனேஷனுக்காண்டு கேட்டுது 30 சொன்னவ. 30 நாள் கடைசி விலைன்னு சொல்லி கொண்டு வந்தவன். ஆனால் அதில் பிறகு பஸ்ஸோட காய்ச்சி எங்களுக்கு வந்து 28,000 ரூபா வந்து போட்டு தந்திக்கணும். நன்றி, மிக்க நன்றி. சரி, இப்படியோ நாங்கள் போய் வேன் அங்கே விட்டுட்டு வந்து நாங்கள், அது பெரிய வட்டியாக இருக்குது. நான் கூட நினைக்கல இதில் பெரிய வட்டியாக வருமெண்டு. இப்போ வேனை எடுத்துகிட்டு அப்படியே இதில் கலெக்ட் பண்ணிவிட்டு அம்மாட்ட வந்து கொடுத்துட்டு போவோம். அம்மா யோசிச்சு கொண்டிருப்பாண்டா, இவங்களா வந்தார்கள், வந்துட்டு நிற்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, போயிட்டாங்களேன்ட்டு யோசிச்சு கொண்டிருப்பா. ஆனால் அவாவுக்கு வந்து தெரியாது திரும்ப நாங்கள் வருவோம், திரும்ப ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறக்காண்டி வருவோம்ன்ட்டு தெரியாது. அப்படியே வந்துட்டு இதால் வந்துட்டு திருப்பி அதால் போகணும் வேண்டா. இந்த வவுனியாவில் ஒரு கொஞ்ச நாள் வந்து நின்றுனாங்கல்லான்னு. ஆனால் அந்த ரோட்டு இந்த ஒன் வே கழுதுகள் கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. நிற்கணும் என்ன, ஆளே தெரியாத ஒரு இடத்துல. அதுக்கு தானே இப்போ வலிக்கிறேன்டா, ஆளே ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். ஒரு இடத்துல நிற்கணும் என்ன. அதுக்கிட்டே நீங்கள் ஒரு பட்டே செட் பண்ணி விட்டு அப்புறம் வீடியோ செய்கிற வண்டி விளக்கானு பரவாயில்ல. இஞ்சில் பொடியங்களும் பார்க்குறாங்கள்டா எங்கள்ட வீடியோஸ். சரி, அப்படியோ வேன் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இதில் டப்பண்டு நான் இறங்கிலாம் தான் அதில் நிற்கிறாங்கள கூப்பிட்டு டப்பண்டு வரைக்கும் ஏற்றி விட. இதில் பார்க்கிங்கும் கஷ்டம். அதுக்கு முன்னால் லைட்டாக ஸ்லோ பண்ணுறேன். ஓடிக்கொண்டிருக்க வந்து இந்த வெக்க தெரியாது. ஒரு இடத்துல நின்றாத்தான் வந்து கடுமையான வெக்கையாக கிடக்கு. ஐயையோ, போலீஸாங்கள் வாரார். பொருளும் பெறுது. அப்படியே நாங்கள் கொண்டே கொடுத்துட்டு போகிறது தான். நன்றி அண்ணா, நன்றி, தேங்க்ஸ் சார். ஓகே, அடுத்ததான் நாங்கள் அங்கே போகிறது மட்டும்தான் அந்த. சரி, என்ன சம்பவம் பண்ணால் வந்து அம்மாவுக்கு வேன் சத்தம் கேட்டவன் யோசிக்க போகிறேன். என்னடா தெரியுமோ இல்லையா தெரியல, பார்ப்போம்.
ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லவே இல்லை, இப்படி வருவோம் கொள்கிறோம்ட்டு. போயிட்டு வரோம் அப்படியே பாய் சொல்லிட்டு தான் வலிக்கிட்டோம். நாங்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியல. சரியான வெயிட்டாக தான் இருக்கேன்டா. என்ன ரியாக்ஷன் பாபு? அது உள்ள படுத்துட்டா அவளை. அப்பா அப்பா ஆள் எழும்பேலையா? டை இங்கே பாருங்க, இஞ்சால திருப்பி காட்டாமல் இந்த வீட்டை போன முறை வீடியோ பார்க்காதாக்கள் இந்த முறை பாருங்க. இந்த இதில் ஒரு பாதுகாவலர் ஆள் இருக்கிறார். வீட்டுக்காரர் 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 நிற்கணுமோ? படுத்துட்டீங்களா? நாங்கள் அங்கால போயிஞ்சல படுத்துட்டீங்க. என்ன இன்றைக்கு நாங்கள் ஒரு இடம் போகலை, இங்கே தான் நிற்க போகிறோம். சரி சரி வாகு, சரி வாகுவா. ஆ வாரம் நான் தூக்குறேன். தூக்குறேன் பாருங்க. வா கவனம். நாங்கள் போனோடனே நல்ல நித்திரை கொள்ளு. நாங்கள் நித்திரையை குழப்பிட்டோம். என்ன இங்கே தான் நிற்க போகிறோம். நாங்கள் போன பயணம் இருக்கல்லோ, வேன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இங்கே தான் இல்லை நிற்க போகிறோம். படுக்கலாமோ? மெத்தை இல்லாடி படுக்க மாட்டேதுடா. சரி நாங்கள் போனாங்க. ஏன் வந்தோம் நாங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். இவா முதல் வீடியோ பார்க்காதாக்கள் வந்து இவா வந்து கண்ணகியம்மா. சரியா? இவா வந்து மானிப்பாலே இருந்தவா. அப்படியா? இப்போ வவுனியாவில் இருக்கிறா. புதுக்குடி பிள்ளையும் தெரியும் வந்தவ. இப்போ வந்த உடனே என்னை பார்த்த உடனே அழுதுட்டா. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டு வந்துக்கிறோம். என்னன்னு சொல்லுவோம்? என்ன தெரியல போனது வந்ததுவா போய் எவ்வளோ ஒரு அரை மதியம் 1 மணி நேரமாக இருக்கு. என்ன எங்கே இங்கே உங்களோட வவுனியாக்களை எல்லாம் தேடி நான் ஒன்றே எங்கள் ஆணையில். என்ன சர்ப்ரைஸாக நினைக்கிறீங்க? என்ன எந்த வண்டியில் தானே இருக்கிறீங்க? வண்டியில் தேவையா உங்களுக்கு? வண்டியில் தானே இருக்கிறீங்க. அப்புறம் வீல் சேர் இது அது இருக்குதானே. அப்புறம் என்ன வீல் சேர் திரும்ப தேவையா? இது இன்னொரு ஆகல் நேட்டு இப்போ கேட்பினா இப்போ கேட்க மாட்டேன் தானே. அதை மட்டும் பாவிக்கலாம் தானே. அம்மாவுக்கு அதுதான் தேவை எங்களுக்கு தெரியும். நீங்கள் மகன் சொன்னீங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட தேவை ஏதோ அதை நான் கொண்டிருக்கிறோம். சரியா? இதை போய் எடுக்கப்பட்ட பாடு இருக்கே, கிடைக்கவே இல்லை. நிறைய இடத்துல தேடினாங்கள், கிடைக்கவே இல்லை. ஸோ இதான் இஞ்சால் அம்மாவுக்கு அண்ணன் அம்மாவுக்கு வந்து நாங்கள் எங்களோ சின்ன படியங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய இது எல்லாரும் சரி நான் எல்லாருக்கும் வாங்கியிருக்கு. சரியா? என்னவா அப்படியே திருப்பி வச்சுடுவோம். விழுந்துருவோம். சரியா? ஓ அழகு. சரியா? சின்ன உதவி தான், பெரிய உதவி என்று இல்லை. நான் என்னாலேயுமே இல்லை, நான் கஷ்டப்பட்டேன்னா என்னம்மா பிடிச்சிருக்கா? இனி இதில் நீங்கள் உங்களோட இதுக்கெல்லாம் போய் வரலாம். சரியா? எங்கெங்கே போகணுமோ, மருந்தெடுக்க போகணுன்றாலும் இல்லை இங்கே சுற்றுறண்டாலும் இதெல்லாம் போகணும். சரியா? இது இருக்கிறதுக்கு இது தூக்கணும். என்ன இருந்து பார்க்குறீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி ஓகேயா இருக்காண்டு போகிறோங்க. வா நான்
நான் தான் இப்படி திருப்புங்க ஐயா வேண்டாம். இப்படியா மற்ற பயங்கர திருப்புங்க முன்னோம். இப்படியா இல்லை நான் தூக்குறேன் வா வா காலம் தானே ஏன்னா அது தூக்கி வைக்கலாம் என்ன எனக்கு இதை பற்றி தெரியா அதில் பிரேக்குமே இருக்கு என்ன நகராம கவனம் கவனம் சரி சரி இருங்க இருங்க நல்லா இருக்கா ஓகேயா இருக்கா நான் காலையை பையன் ரைட் அம்மாவோட அப்போ ஹாய் கேட்க சொன்ன விஷயம் வந்து ஓ இந்த காலம் இது என்ன ஓகே ஓகே இது யார் ஐயா இந்த உள்ள இது தோல்வினமே சரி ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க வருத்தமெல்லாம் மாறும் சரியா எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஒரு இது நெய்ங்க சந்தோஷமா இப்போ சுட சுட வடை என்ன மாதிரி விட என்னண்டு யாழ்ப்பாணம் போயிட்டு வர அப்போ ஏன் அதெல்லாம் வேணும் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இது ஓகே தானே உங்களுக்கு பெரிய யோசனை இதை நான் உருட்டி பார்க்கவா பிரேக் எடுக்கணும் என்ன ரைட் ஸ்மூத்தாக இருக்குது நல்லா இருக்குது என்ன அது இல்லை நான் அது தள்ளி பார்த்தேன்னா இது நல்ல புது சண்டைபடியாக வந்து நல்ல ஸ்மூத்தாக தள்ளி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கண்ணகி அம்மாவுக்கு எங்களால் முடிந்த ஒரு சிறிய அன்பு பெருசு என்ன அங்கே கை கும்பிட்ற அளவுக்கு இங்கே ஒருத்தரும் பெருசு இல்லை கடவுளை தவிர வேறு ஒருத்தருக்கு கும்பிடக்கூடாது சரியா உங்களுக்கு எத்தனை வயசு எங்களுக்கு எத்தனை வயசு நாங்கள் யார் இப்படி ஒவ்வொரு இடத்துல யாராவது வாழ்க்கையிலே அவரோட சந்திப்போம் நாங்கள் முதல் செய்த நன்மைகளுக்காக இருக்கலாம் இனி நடக்க போகிற நன்மைகளுக்காக இருக்கலாம் நாங்கள் சந்திக்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச செய்துட்டு போகிறோம் என்ன அவ்வளோ கடவுளுக்கு மட்டும் நாட்டு இல்லைங்க சரியா வேறு ஒருத்தருக்கு சரியா இன்னைக்கு எது இருந்தாலும் அடிங்க வருவோம் நாங்கள் இப்போ போகிறோம் போயிட்டு திருப்ப இங்கே மௌனியா வரைக்கும் வருவோம் வந்து உங்களுக்கு சமைச்சு தராமல் ஒரு நாள் போக மாட்டோம் அழாதீங்க அழக்கூடாது அப்போ சிரிச்சு கொண்டு இருக்கோம் டீ விளையாங்க நாங்கள் ஊற்றி தரோம் உங்களுக்கு வேண்டாம் அப்போது வந்து சோடா பிஸ்கெட் அது இதுன்ட்டு இருந்தது டீ ஊற்றுங்க சாப்பிடுங்க இல்லை வேண்டாம் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் நாங்கள் இழந்தார் பொடியல் போகிற வழியில் எதுவும் செய்திருவோம் நீங்கள் சரி ஒன்றும் கவலைப்படாங்க யோசிக்காங்க அது அவைகள்கிட்ட வேணுன்னா தானே அவைகளுக்கு நன்றி சொல்லி இவ்வளோ காலம் தந்து பாவிக்கிறாங்க தந்தால் தானே அவைகளுக்கும் தேவைப்படும் இப்போ அவையிலும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போகிறது தானே அவையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் பாவிங்க என்னாலும் எனக்கு அடியுங்க பொண்ணு மாதிரி இருக்குது தானே என்ன சோர்ந்துட்டீங்க சந்தோஷமா காய்க்கோட உஷாரா காய்க்கோடவில்லை எட்டு அழாயங்கப்பா அழாயங்க எனக்கு உண்மையாக இந்த அழுகுது இல்லை எனக்கு பிடிக்காது எனக்கு கவலையாயிரும் எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்க தெரிஞ்சுங்க உங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் பார்க்குற நீங்கள் தானே கவலையாக ஒரு நாள் இருக்கக்கூடாது சரியா சந்தோஷமாக இருங்க நான் அப்புறம் போய்க்க வந்து பார்த்துட்டு போவேன் இந்த வீல்சேரில் அதை கொடுங்க அதை கொடுத்துட்டு எதை பண்ணிட்டு அடிங்க மற்றது அவர்கிட்ட அப்பாவோட அப்புறம் நான் வந்து காய்க்கிறேன் போய்க்க வருவேன் ஃபோன் அடிக்கிறேன் இப்போ இங்கே எத்தனை நாளில் திருப்ப நாங்கள் போவோம் போடுறோம்னு தெரியலை அப்போ திருப்ப போய்க்க அடிக்கிறேன் நாங்கள் போகிற போக்கில்ன்ட்டு வர்ற வேலை வருவேன் தானே எனக்கு தெரியும் தானே உங்களுக்கு போகிற இடத்துல நின்றுவோம் அப்படியோ சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தால் சிரிக்கணும் இப்படி அழக்கூடாது சரி அம்மா சொல்லியிருந்தவா வந்து நான் எதிர்த்தியாக தான் நான் அதை சூஸ் பண்ணினா நான் அம்மாட்டையும் வந்து கேட்க வந்த உடனே கேட்க சொல்கிறா அதான் வேண்டியக்க அப்போ அவன்கிட்ட தேவை வந்து மெயினாக அதான் இருந்தது என்ன இன்னொரு ஆள்கிட்ட வேண்டியக்கு அவைகளுக்கு வந்து தேவைப்படும் அப்போ காணைக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தவா அதனால தான் நாங்களுமே எங்களால் இது நாங்கள் மட்டும் இல்லை பார்க்குற வீடியோஸ் பார்க்குற உங்களால் கூட இந்த ஒவ்வொரு ஆக்களுக்கு வந்து இதில் ஒரு பங்கு ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்து ஒரு சப்போர்ட்டால் தான் இவ்வளவு இது செய்யக்கூடிய மாதிரி இருந்தேன் என்ன அம்மாவுக்கு உங்களோட பங்கும் இருக்குது எல்லாட்டு பங்கும் இருக்குது மேலே இருக்கிறோட பங்கு இருக்குது சரியா நான் ஒரு காலம் நான் சொல்ல மாட்டேன் சரியா
போயிட்டு வரவா என்ன கதைக்கிறீங்க இல்லை போய்க்க சந்தோஷமாக வழி அனுப்பணும் அப்புறம் நாங்கள் போக மாட்டோம் போயிட்டு வர வேட்ட பெரிய பயணம் பண்ணிட்டு போகிறோம் டீ டீ என்ன டீ எல்லாம் நாங்கள் டீ குடிக்கிறதில்ல நாங்கள் சோடா மட்டும்தான் குடிக்கிறோம் இல்லை இல்லை நான் ஜிம்பாதடா சோடா மட்டும்தாட்டு சோடா இருக்கா சரி இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்க்க உங்களோட பிள்ளைகளெல்லாம் கேட்பினோம் நீங்கள் என்னண்டு இப்படி அவர்கிட்ட வேண்டிய நாங்கள் உங்களுக்கு இருக்கிறவன்ட்டு என்ன சொல்லுவீங்க இல்ல அதை விடுங்க அது அப்படி சரி உதவி செய்ய நெத்தின சொந்த நிக்குது வெளிநாட்டுல பாக்கட்டுக்கு தான் சொல்றேன் இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது அவைகளுக்கும் அவன் என்ன வேண்டிய இது இருக்கு தானே இப்ப நானும் உங்கள ஒரு பிள்ளையா நான் எடுத்து தந்துக்கிறேன்னு சொல்லுவோம் என்ன சரி இப்போ எல்லாரையும் இப்போ எல்லாருக்கும் அவை எல்லாமே இந்த குடும்பம் மட்டும் வரைக்கும் அவையில் அவையில் தங்கட இதை தானே பார்க்கணும் இப்போ நாங்களும் விடுவோம் என்ன ஒரு ஆளுடைய இதை நாங்களும் கணக்கு இதை மேலோட்டமாக பார்த்துட்டு விடுவோம் எங்கட இது அவைகளுக்கு இப்போ எனக்கு இருந்தால் எனக்கு தானே நோவும் எந்த நோவும் அவருக்கு விளங்கப்படுத்த இல்லாதானே அப்போ அப்படியோ நாங்களும் விட்டு தள்ளிட்டு போவோம் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒன்று செய்ததுக்கான பலனும் செய்ய போகிறதுக்கான பலனும் இது சரி சரி அது அந்த இது இந்த பலன் தான் இன்றைக்கு இது கிடைச்சிருக்கேன் சரி சரி எல்லாரையும் பார்த்தேன் அந்த அகதிகளாக வரைக்கும் எல்லாம் 23 பேர் வீட்டில் வச்சு பார்த்தேன் ஆண்டவரை கிருபியாக்கும் நான் செய்த புண்ணியம் என்ற பிள்ளையை கொண்டு விட்டுருக்கு இந்த பிள்ளை திரும்பவும் வந்துடுது என்னட்ட சரி 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 அலைங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் இதுகளை எங்கே வைக்கிறது அப்போ அவர் வருவார் வந்து எடுப்பாரா இந்த வீல் சேர்லாம் என்ன செய்கிறது நீங்கள் இப்போ திருப்பி உங்களை படத்தை விட்டுட்டு போவா எப்படி இருக்குது உங்களுக்கு ஓட என்ன மாதிரி இருக்குது அதை விட ஈஸியாக இருக்குது என்ன அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது உள்ள கொண்டு காட்டு இல்லை அது இந்த ஓடினது தானே அப்போ அது அந்த வீல் இது மடிக்கலாம் என்ன இதை வந்து ரைட் ஓகே மடிச்சு விட்டா சரி அம்மாவினுடைய வாழ்க்கை எவ்வளோ காலம் அப்படியோ வீல் சேரில் போகுது எக்ஸாம் பட்டா அப்புறம் சரி நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க இப்போ நாங்களும் இருந்து போகலாம் நீங்கள் ஒரு நாள் வீட்டை வாங்க என்ன வந்து உங்களை ராசாத்தியில் ஒரு நாள் வீட்டை ஊட்டிட்டு போகிறோம் சரியா படுங்க இல்லை அதெல்லாம் எல்லாரும் முக்கியம்தான் சொந்த ஒன்றும் யோசிக்காங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அவர் பார்க்குற பாருங்க நல்ல நீட்டாக வச்சு ஏன்டா சில பேர் வந்து ஏழாபட்சத்தில் விட்டுட்டு போயிருக்கணும் என்னால் நான் வேலை போகிறதில்ல தனியாக விழுந்துருவேன் விளங்க வீட்டு கால் வைக்க நோவுதா ம் சரி ஃபேனை போட்டுட்டு இருங்க சரியான வெக்கையாக இருக்குது ஃபேனை போட்டுட்டு இருங்க இது எப்படி விடவா அப்புறம் நீங்கள் ஏறுறதுக்கு இலகுவாக இருக்குமில்ல ம் சரி நாங்கள் போயிட்டு வரோம் இப்போ உண்மையிலே போக போகிறோம் நான் என்ன சொன்னார் உங்களை அது நான் அப்படி சொல்லி ஒருத்தருக்கு ஆண்டவர் தெருவேறத்துக்கும் கை கூப்பிடக்கூடாது இல்லைங்களு நாங்கள் ஏதோ இது அவ்வளோதான் போயிட்டு வரோம் என்ன இப்போ போயிடுவோம் திருப்ப வர மாட்டோம் இல்லை இப்போ பிறகு வருவோம் இன்றைக்கு வர மாட்டோம் சரியா அப்புறம் நீங்கள் போனாட்டி காதைங்க சரி வருவோம் அது அந்த காலத்தில் போகிறேன்னு சொல்லக்கூடாது போயிட்டு வாரன்னு சொல்லணும் 4 மணி ஆகிட்டு நாங்கள் 10 மணிக்கு பயணம் வலிக்கிட்டாங்க 4 மணி ஆகிட்டு அப்படியோ வலிக்கிறோம் அதை பூட்டிட்டு போகிறோம் அப்புறம் சந்திப்போம் முடிஞ்சு போய்க்க வாரமேண்ணா சரி திருப்ப இல்லை கையாக்க தான் கொண்டு போகிறான் கைக்கு கூட போயிட்டு வரோம் அடாதீங்க அடிங்க எனக்கு ஃபோன் அடிங்க சரிங்கம்மா சரி அப்படியே வலிக்கிறோம் 4 மணி ஆகிட்டுறா பாருங்க இங்கே எவ்வளோ நல்ல இனி போகலாம் என்ன பாய்ரா என்னடா நீ சிக்கிப்பட்டுதியா என்னடா நீ எனக்கு கடிக்க போறியா சரி பொறு நான் உனக்கு சிக்கி தான் எடுத்து விட போகிறேன் பொறு இதில் அப்படி வந்து இதில் சுற்றினீங்கன்னா சிக்கி தான் படும்
போடுறா ஆள் விளையாடுற போடுறா சரி சரி அம்மா போயிட்டு வரோம். ஆ சரி சரி வந்த வேலை சம்பவம் என்னடா வந்து ஜெருனுக்கு நல்ல கால் நடக்குது, சாணி உள்ளக்கின்னா நல்ல கிணத்துல பைப் இருக்கா? இதானே ஓகேம்மா ஓகே. அது இதில் பாருங்க, இதில் ஒரு பூ ஒன்று இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்க, வடிவாக இருக்குது, நல்ல வடிவாக வந்து வளவை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு கணவர் அவர் என்னென்னு சொல்கிறது அம்மாண்ட கணவர்றான் வந்து அவாவையும் பார்த்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு போய் அவாக்கான வேலைகளையும் பார்த்து இப்படியே சமைச்சிட்டு அதோட மேசன் வேலைக்கும் போய் அந்த இதுகளையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியோ ஒரு ஆக்களை நாங்களும் வாழ்க்கையில் புதுசாக சந்திக்க எங்களுக்கும் வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஒரு பாடங்களை வந்து கற்றுத்தரும். நீங்கள் வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கும் வந்து என்னென்னு சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை தந்திருக்கலாம், இல்லை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கலாம். இருந்தால் உண்மையிலேயே எங்களுக்குமே வந்து சந்தோஷம். சரி இப்போ நாங்கள் கண்ணகி அம்மா வீட்டு வீட்டிலிருந்து வந்து வெளிக்கிட்டுட்டோம். எங்களுடைய பயணத்தை தொடர்றோம். அடுத்தது எங்கே போகிறோம், என்ன நடக்குதுன்றதை வந்து உண்மையிலேயே அடுத்த காணொலியில் பாருங்கள். எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கண்டு சலிப்பு தட்டாமல் பார்க்கலாமன்றபடியாக வந்து பெருசாக போடாமல் சின்னதாக வந்து போகிறோம். இன்றைக்கு நாங்கள் அப்படியோ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இனி நாங்கள் வவுனியாவிலிருந்து எங்களுடைய அடுத்த இடத்துக்கு வந்து போகிறோம். எங்கன்றதை வந்து அப்படியே தொடர்ந்து பாவம் என்ன சந்திப்போம். என்ன திருப்தியாக இருக்குல்லடா, விடிய உண்மையிலே ஒரு இதாக இருந்தது, புத்துணர்ச்சியோட வலிக்கிட்டுறாங்க. இடையில் வெக்கையால் கொஞ்சம் சோர்ந்துட்டோம். திருப்ப உண்மையிலே அம்மாட்ட வந்து அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போகிறது. எங்களுக்குமே ஒரு விஷயம் செய்யக்க வந்து ஏதோ ஒரு பாரம் ஒன்று இருக்கும் எங்களோட மனசுக்குள்ள. அந்த பாரம் வந்து இறங்கின ஒரு உணர்வோட இன்றைய நாள் முடியுதுன்றலாம் போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். அப்படியோ போயிட்டு அடுத்த வீடியோ மறக்காம பாருங்கள், இன்ட்ரெஸ்டாக இருக்குது எங்கே போகிறோமென்ட்டு.